இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான டிஷ் பார்க்கலாங்க. அது என்னென்னா, நம்ம லஞ்சுக்கு செய்யக்கூடிய சிக்கன் எதுனா மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா, பொரிச்ச சிக்கன் மீதம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது அப்படியே சாப்பிட்டா சில்லி சிக்கன் மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சப்பாத்தியோ ஒரு ரேப்புலையோ வச்சு அப்படி சுற்றி ரேப் மாதிரி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி கேப்சிகமையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா போட்டு பரட்டி விட்டுக்கோங்க. அப்படியே அது கூடவே சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸும் போட்டுக்கலாம். இந்த 2 சாஸும் நம்ம போடும்போது சீக்கிரமாக அந்த வெங்காயமும் அந்த அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாமே டக்குன்னு வதங்கி வந்த மாதிரி இருக்கும் நல்லா. அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சிக்கன் மீதம் இருக்கிற சிக்கன் இருக்கும்ல, அதை நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் பரட்டினா போதும். சிக்கன்லாம் நல்லா சூடு ஏறி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாகவும் இருக்கும். 2 நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும். இப்போ இதை அப்படியே சாப்பிடாம நான் அதை ரேப்பாக மாற்ற பாருங்கள். அதாவது ரேப் கடையில் ரெடிமேடாக விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதிலே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை எடுத்து அப்படியே சூட் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன வேணுமோ மயோனஸ் கொஞ்சம் தடவிட்டு இந்த ஃபில்லிங்கை கொஞ்சம் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பர்கர் மயோ போட்டு அப்புறம் ஆலிவ்ஸு என்னென்ன நம்ம ஆட் பண்ண நினைக்கிறோமோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி அப்படியே ஒரு சுற்றி வச்சிட்டோன்னா அருமையான ரேப் ரெடிங்க. சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமை. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.